இன்றைக்கி நம்ம வந்து நெத்திலி மீனை வச்சு ரொம்ப டேஸ்டியாக நெத்திலி மீன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி மீன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸாக நெத்திலி மீனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி மீன் வந்து இந்தளவுக்கு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடணுங்கிற தேவை கிடையாது. காய்கறி மாதிரி அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த டைம் வந்து வாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து திருப்பியும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலாக்களோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாக்கெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மசாலாக்கெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனை இது கூட சேர்த்துக்கலாம். நெத்திலி மீனை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டினால் அதிக நேரம் கிளறி விடக்கூடாது. மெல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக கரண்டினால் கிளறி விட்டோம்னா இது ரொம்ப சின்ன மீன்கிறனால சீக்கிரமே உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மெல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாக்கள்லாம் இந்த மீனில் நல்லா சார்ந்து வர்றதுக்காக இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சு இந்த மீனை வந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்லேயே நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த நெத்திலி மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி மசாலாக்களும் இந்த மீனில் நல்லா சார்ந்து வந்துடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட நெத்திலி மீன் வந்து நல்ல மசாலாக்கெல்லாம் சார்ந்து நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வந்திருக்கு. நெத்திலி மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான நெத்திலி மீன் கிரேவி வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த நெத்திலி மீன் கிரேவியை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.